அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு எடுத்துக்காட்டு 7.31. 6 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 15 சென்டிமீட்டர் உயரம். ஓகேவா? 6 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 15 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு உருளை வடிவ பாத்திரம் முழுவதுமாக பனிக்கூழ் ஐஸ்கிரீம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பனிக்கூழானது கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிரப்பப்படுகிறது. கூம்பினுடைய உயரம் 9 சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் 3 சென்டிமீட்டர் எனில் பாத்திரத்தில் உள்ள பனிக்கூழை நிரப்ப எத்தனை கூம்புகள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தீர்வு. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள என்ன இருக்கு, ஆரமும் ஒரு 15 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள ஒரு உருளை வடிவ பாத்திரம். ஓகேவா? இந்த பாத்திரம் முழுவதும் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிக்கூழ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஐஸ்கிரீம் இருக்கு. இந்த பாத்திரத்தில் உள்ள ஐஸ்கிரீம் முழுவதையும் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த ஒரு பனிக்கூழ், அதாவது இந்த உருவத்துக்கு மாத்திரதா சொல்லியிருக்காங்க. இப்படி மாற்றும் போது அந்த கூம்பினுடைய உயரம் 9 சென்டிமீட்டர்னும் ஆரம் எப்படி இருக்குமா 3 சென்டிமீட்டரும் இருக்கு. ஸோ இப்போ இதை முழுவதும் நம்மளுக்கு மாற்றதுக்கு இந்த மாதிரி ஷேப்ல எத்தனை கூம்புகள் தேவை அப்படிங்கிறது கொஸ்டின். தீர்வு நம்மளுக்கு 2 ஆரம் இருக்கு, 2 உயரம் இருக்கு அப்படிங்கிறதுனால வித்தியாசப்படுத்துறதுக்காண்டி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் R1 மற்றும் H1 என்பன முறையே நம்மளுக்கு என்ன சொல்லிடலாம்னா உருளையினுடைய ஆரம் மற்றும் உயரம் அப்படின்னு சொல்லிடலாம். உருளையின் ஆரம் மற்றும் உயரம் என்க. ஓகேவா? உருளையின் ஆரம் மற்றும் உயரம் என்க அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்து நம்மளுக்கு கூம்பு அப்படின்னு இருக்கா, அதனுடைய ஆரம் மற்றும் உயரத்தை நம்ம வேறுபடுத்துறதுக்காண்டி R2 மற்றும் H2 என்பன முறையே கூம்பின் ஆரம் மற்றும் உயரம் என்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். கூம்பின் ஆரம் மற்றும் உயரம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து நம்மளுக்கு என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அரைக்கோளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கூம்பினுடைய இந்த கூம்பின் மீது இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ அதனுடைய ஆரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூம்பினுடைய ஆரம் தான் அந்த அரைக்கோளத்துக்கு என்னவா இருக்கும், R2 ஆரமா இருக்கும். அப்படின்னா இதுலேருந்து R2 என்பது அரைக்கோளத்தின் ஆரம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அரைக்கோளத்தின் ஆரம். சரியா? சரி, இப்போ நம்மளுக்கு இதில் 3 கன உருவங்கள் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஒன்று வந்து என்னது, உருளை, இன்னொன்று வந்து என்னது கூம்பு, மற்றும் இன்னொன்று வந்து என்னது அரைக்கோளம் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நம்மளுக்கு உருளை அப்படிங்கிறப்போ அதனுடைய ஆரம் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. இப்போ உருளையினுடைய ஆரத்தை நம்ம என்ன செய்யணும்னா R1 எவ்வளவுனா 6 சென்டிமீட்டர், உயரம் H1 ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். அடுத்து என்ன இருக்கு, கூம்பு, அதனுடைய ஆரம் அப்படிங்கிறப்போ R2 ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர், உயரம் H2 ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கோளம். இப்போ இந்த அரைக்கோளத்துக்கும் சரி கூம்புக்கும் சரி ஒரே ஆரம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அரைக்கோளத்தினுடைய ஆரம் R2 ஈக்குவல் டு எவ்வளவு, 3 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உருளை வடிவ பாத்திரத்தில் எவ்வளவு கனளவு பனிக்கூழ் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், உருளையின் கன அளவு. இப்போ உருளையின் கன அளவு ஈக்குவல் டு, உருளையின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளையின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்டு ஹச், கன அலகுகள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஆரத்தை வந்து என்ன சொல்லணும்னா R1, உயரத்தை H1 அப்படின்னு சொல்லிடலாம். பையனுடைய மதிப்பு 22/7 இன்டு ஆரம் அப்படிங்கிறப்போ 6 ஸ்கொயர், இந்த உயரம் 15. 22/7 இன்டு 6 ஸ்கொயர் என்ன வந்துடும், 36 இன்டு 15 அப்படி சொல்லிடலாம். இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எத்தனை பனிக்கூழ் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பனிக்கூழ் கூம்பினுடைய கனளவு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு பனிக்கூழ் கூம்பின் கன அளவு. ஓகேவா? பனிக்கூழ் கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு, நம்மளுக்கு ஒரு பனிக்கூழ் கூம்பினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல 2 கன உருவங்கள் வந்து ஜாயின் ஆயிருக்கு. ஒன்று வந்து என்னன்னா கூம்பு, இன்னொன்று வந்து அரைக்கோளம். இதுல இருந்து என்னன்னு சொல்லிடலாம்னா கூம்பின் கன அளவு பிளஸ் அரைக்கோளத்தின் கன அளவு, இது ரெண்டினுடைய கன அளவு தான் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பனிக்கூழ் கூம்பினுடைய கன அளவுக்கு சமமா இருக்கும். இப்போ கூம்பின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹச் பிளஸ் அரைக்கோளத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2/3 பை ஆர் கியூப் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ இங்கே ஆரத்தை என்னன்னு சொல்லியிருந்தோம்னா R2, உயரம் வந்து என்னன்னா H2. இப்போ கூம்பி அரைக்கோளத்தினுடைய ஆரம் என்னதான் வரும், R2. இப்போ இங்கே கவனிங்களேன், இதுலேருந்து ஒரு 1/3 பை ஆர் ஸ்கொயர்னும், இதுலேருந்து ஒரு 1/3 பை ஆர் ஸ்கொயரை வெளியில் எடுத்துடலாமா. இப்போ இதுலேருந்து ஒரு 1/3 பை ஆர் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம்லேருந்து இது ஃபுல்லாக வெளியில் வந்து பேலன்ஸ் என்ன இருக்கும், H2 ப்ளஸ் இதுலேருந்து ஒரு 1/3 பை
ஒரு ஆர் கியூப்லேருந்து ஆர் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2r அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்னா 2r2. இப்போ 1/3 பையனுடைய மதிப்பு 22/7 இன்டு ஆரம், அதாவது கூம்பினுடைய ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த 3 ஸ்கொயர் இந்த உயரம் எவ்வளோனா 9 + 2 இன்டு 3 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த டேர்மில் இப்போ 1/3 இன்டு 22/7 இன்டு 3 ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இன்டு உயரம் எவ்வளவு 9 + 3 6. அதை அடிக்கலாம். 4 3 3 3 9 பேலன்ஸ் பண்ணிட்டோம். 22/7 இன்டு 3 இன்டு 9 + 6 15 அப்படின்னு வந்து இப்போ நம்மளுக்கு எத்தனை கூம்புகள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தேவையான கூம்புகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு, ஓகேவா, தேவையான கூம்புகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிச்சோமா அதுலேருந்து, ஓகேவா, உருளையின் கன அளவிலிருந்து ஒரு பனிக்குள் கூம்பினுடைய கன அளவை வகுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான கூம்புகளுடைய கன அளவு கிடைச்சிருக்கு. ஒரு பனிக்குள் கூம்பின் கன அளவு, ஓகேவா, பனிக்குள் கூம்பின் கன அளவு. இப்போ உருளையினுடைய கன அளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? உருளையினுடைய கன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/7 டிவைட் பை 36 இன்டு 15 டிவைட் பை ஒரு பனிக்குள் கூம்பினுடைய கன அளவு அப்படிங்கிறப்போ 22/7 இன்டு 3 இன்டு 15. இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 15 கேன்சல் ஆயிரும். இந்த 22/7 22/7 அடிச்சிடலாம். 4 3 3 12 3 36. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான பனி கூம்புகளினுடைய எண்ணிக்கை அப்படின்னு